ஓம் சாந்தி. 16/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். ஆத்ம அபிமானியாகி பகவானுடைய மகா வாக்கியத்தை மிக கவனமா கேட்கலாம். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, டிராமாவின் யதார்த்த உண்மையான ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத அசையாத உறுதியான ஒரே நிலையில் இருக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பயுமே இது எது நடந்தாலும் இது ஒரு நாடகம், இதுல நான் நடிச்சிட்டு இருக்கிறேன், நான் ஒரு நடிகன். அப்ப இது எது வந்தாலும் வரும் போகும், இதுவும் கடந்து போகும். நான் இந்த நாடகத்துல நடிச்சிருக்கிற முக்கிய நடிகர். அந்த இது ஒரு டிராமா. அந்த யதார்த்த ஞானம் இருக்கும் போதுதான் நீங்க எல்லா விஷயத்துக்கும் ஆடாத அசையாத உறுதியான நிலையில இருக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இல்லைன்னா நம்ம ஊன்றி போய் இதுல நாடகம், இதுதான் வாழ்க்கை, தான் உண்மை, நடக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஊன்றி போய் நடிச்சோம்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி ஆடி போயிடுவோம், அசைஞ்சு போயிடுவோம், கவலை ஆயிடுவோம், ஆத்மால இருக்கிற சக்தி குறைஞ்சிட்டே போகும். அப்ப எப்பயுமே அந்த டிராமாவுடைய ஞானம், யதார்த்தமான ஞானத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆடாம அசையாம இருக்க முடியும். மகாரதிகள், தாதிகள், தீதிகள்லாம் அவங்க எப்பயுமே அந்த டிராமா ஞானத்தை கரெக்டா அப்ளை பண்ணுவாங்க. அந்த டிராமான்ற ஞானத்தை நமக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு போயிட்டு சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பிகேஸ் ஞானம் அடைஞ்சோடனே மற்ற பிகேஸ்ட போயிட்டு ஏதோ அவங்க கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க டிராமா படி நடந்துருச்சு, போன கல்பம் இப்படிதான் நடந்திருக்கு, அது மாதிரி தான் இந்த கல்பமும் நடக்குதுன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லுவோம். நம்ம அந்த அந்த ஞானத்தை சொல்லணுமேன்ட்டு சொல்லுவோம். ஆனா அது அவங்க மனசை கஷ்டப்படுத்தும். ஏன்னா அவங்க தேகாபிமானத்துல ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஏதோ ஒரு மரணம் கூட நடந்திருக்கலாம், அதுக்கு போய் நம்ம இந்த ஞானத்தை சொன்னோம்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த ட்ராமா ஞானத்தை நம்ம மனசுக்கு தான் அப்ளை பண்ணணும். மற்றவங்களுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, வாயால் ஞானம் சொல்கிறேன்ட்டு மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ஆனால் எந்த ஞானமாக இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும், நம்ம மனசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாது சொல்லி பாபா சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் உறுதியான நிலையில் ட்ராமான்ட்டு இருக்கும்போது எந்த மாயாவோட புயல் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் எப்போதும் காணப்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப தேவதைகள்கிட்ட ஒரு முக்கியமான குணம் இருக்கு, அது இப்போவே நம்ம கிட்ட காணப்படணும். கோயிலெல்லாம் போய் பார்த்தோம், லட்சுமி நாராயணன் பார்க்கும் போதே அவங்க தேவதைன்னு எப்படி நமக்கு தெரியுது? எப்பயுமே புன்சிரிப்போட அழகா இருப்பாங்க, பார்க்கவே அழகா இருக்கும், முகமே லட்சணமா இருக்கும். அத மாதிரி நீங்க இங்கே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. பதில்: புன்சிரிப்புடன் இருப்பது. இதுதான் தேவதைகள்கிட்ட இருக்கிற முக்கியமான குணம். அது இப்பவே உங்கள்கிட்ட எப்போதும் காணப்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி சிரிச்சுட்டு தான் இருக்கணும். புன்சிரிப்போட இருப்பது தேவதைகளை சதா புன்சிரித்த நிலையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக காட்டுகின்றனர். பாருங்க, பக்தி மார்க்கத்துல கூட நிறைய லட்சுமி நாராயணன், கிருஷ்ணர், ராதை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முகமே எப்படி இருக்கும், நீங்க இப்பயே மனசுல வரும். கிருஷ்ணருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். புன்சிரித்த நிலையில மகிழ்ச்சியுடன் இருக்கிறதா தான் காட்டியிருக்கிறாங்க. அது போல குழந்தைகளாகிய நீங்களும் கூட சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சதா மகிழ்ச்சி, நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் இப்ப ஒரு நொடி மகிழ்ச்சி, மறுநேரமே உட்காந்து கவலையா முகம் தொங்க போட்டு உட்காந்துருக்கூடாது. பிகே ஆயிட்டாலே சதா மகிழ்ச்சி தான். நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிடைச்சிட்டாருன்னா எப்பயுமே அந்த முகத்துல அந்த குஷி தெரியணும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி புன்சிரிப்புடனே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை, மாயா புயலே வீசினாலும் சரி, புன்சிரிப்போடே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் வருத்தமோ அல்லது கோபமோ வரவே கூடாது. எதுக்காகவும் நீங்க வருத்தப்படக்கூடாது, கோபமும் உங்களுக்கு வரக்கூடாது. எப்படி பாபா உங்களுக்கு சரி எது தவறு எதுன்ட்டு புரிந்து கொள்ளும் உணர்வை கொடுத்திருக்கிறாரோ, பாபா எப்படி ஒருபோதும் கோபப்படுவதில்லையோ வருத்தப்படுவதில்லையோ, அது போல குழந்தைகளாகிய நீங்களும் கூட வருத்தம் கொள்ளக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா நமக்கு நமக்கு இறைவனே ஆசிரியரா கிடைச்சிருக்கிறாரு. அவர் நம்மள்ட்ட டென்ஷன் ஆகுறாரா? நமக்கு சரி எது தவறு எதுன்னு சொல்லிடுவாரு. அதுக்காக நீங்க என்ன இன்னும் சரியாவே இல்லை, ஆசிரியர் டென்ஷன் ஆகி நம்மளை திட்டுறாரா, பெரம்பெருத்து அடிக்கிறாரா? ஒன்றும் செய்யறது இல்லை இல்லையா? இதுதான் ரைட்டு, இதான் தப்பு, இதை செஞ்சினா நீ உனக்கு நல்ல கர்மா, இது செஞ்சினா நீ தவறான கர்மா, கர்மாவை நீ தான் அனுபவிக்க போற அப்படின்னு புரிய வச்சிருவாரு. அவ்வளவுதான். அவர் கோபமும் பட மாட்டாரு, வருத்தமும் பட மாட்டாரு. அது மாதிரி நம்மளும் நம்மளோட பார்ட்டு தான். ஏன்னா நமக்கு பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம மற்றவங்க மேல கோவப்படுறோம். ஏன் கோபம் வரும்னா கண்டிப்பா அங்க பட்டு இருக்கும்.
இவங்க நம்மளுடையவங்க, இவங்க என்ன இன்னும் திருந்த மாட்றாங்க அப்படின்ட்டு நமக்கு பற்று இருக்கிறதுனால தான் அவங்க மேல நமக்கு கோபம் வருது. அதனால கோபமும் படக்கூடாது, வருத்தமும் கொள்ளக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நல்லது கெட்டதை புரிய வைங்க, டென்ஷன் ஆகாம கோவப்படாம சொல்லுங்கன்றாரு. ஓம் சாந்தி. எல்லையற்ற குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ எல்லையற்ற குழந்தைகள் நம்மலாம், நமக்கு எல்லையற்ற அப்பா வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. லௌகீக தந்தை இது போல சொல்ல மாட்டார். நமக்கு இந்த மாதிரி லௌகீக அப்பா வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்க மாட்டாரு. அவருக்கோ 5-7 குழந்தைகள் இருக்கலாம். இங்கு ஆத்மாக்கள் அனைவருமே தங்களுக்குள் சகோதரர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த லௌகீக தந்தைக்கு 5 குழந்தை 7 குழந்தை தான் இருக்கும். இங்க வந்து நம்ம பாபாவுக்கு எல்லாருமே குழந்தைகள் தான், உலகமே குழந்தைகள் தான். ஆத்மாக்கள் எல்லாருமே நம்ம வந்து சகோதரர்கள். அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தந்தை இருப்பார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள்ன்ட்டு சொல்றாங்க. மற்ற ஆத்மாக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு லௌகீக தந்தை கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனா ஆத்மாக்களுடைய தந்தை ஒருத்தர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்காகவும் சொல்கிறார்கள். யார் வந்தாலும் நாம் எல்லாம் சகோதர சகோதரர்கள் என்று அவர்களுக்கு சொல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்காகவும் சொல்றாங்க. யார் வந்தாலும் எல்லாரும் சகோதர சகோதரர்கள். நம்ம முன்னாடியே பக்தி மார்க்கத்துல இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். அவங்க எல்லாருமே பிரதர்ஸ். நம்ம ஆல் இந்தியன்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அந்த சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா வந்து இங்க பாபா வந்து நம்ம எல்லாம் சகோதர சகோதரர்கள்ட்டு சொல்றாரு. டிராமாவிலோ அனைவருமே கட்டுண்டிருக்கிறார்கள். இப்ப எல்லாருமே டிராமாவுக்கு கட்டுப்பட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை யாருமே அறிய மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, முழு உலகமுமே சகோதர சகோதரர்கள் தான், எல்லாம் ஒரு இறைவனுடைய காட்ஃபாதருடைய குழந்தைகள்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. இது போல் அறியாதிருப்பதும் கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதுன்ட்டு இப்போது தந்தை வந்து சொல்கிறார். கதைகள் முதலியவற்றை கூறும்போது சொல்கிறார்கள், பரம்பிதா பரமாத்மா நமக. இப்போது அவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வெளி உலகத்தினருக்கு கடவுள் யாருன்னே தெரியல. ஆனா கதை சொல்லும் போது சொல்றாங்க பரம்பிதா பரமாத்மா நமகன்ட்டு. பிரம்மா தேவதா, விஷ்ணு தேவதா, சங்கர் தேவதான்லாம் சொல்றாங்க. ஆனா எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. பாருங்க, அந்த பிரம்மான்றவரும் தேவதை தான், விஷ்ணுன்றவரும் தேவதை தான், சங்கரரும் தேவதை தான். பரமாத்மா யாருன்னா சிவன் தான், சிவ பரமாத்மா, பரமபிதா பரமாத்மா நமக. ஆனா இதோட அர்த்தம் கூட புரிஞ்சிக்கல. பிரம்மாவை உண்மையில் தேவதா என சொல்ல மாட்டார்கள். உண்மையிலே பிரம்மா வந்து தேவதை கிடையாது, அவர் பிராமணன். நம்மளாம் பிராமணனா இருக்கும்போது நம்ம தேவதை கிடையாதுல்ல. நேத்து சொன்னார்ல, நீங்க இப்ப தேவதை கிடையாது, நீங்க இப்ப பிராமணன் ஆயிருக்கீங்க, அப்புறமா தான் நீங்க தேவதை ஆவீங்கன்னு நேத்து சொன்னார்ல. அப்ப பிரம்மா உண்மையிலே தேவதா என்று சொல்ல மாட்டார்கள் சொல்றாரு. விஷ்ணுவ தேவதா என சொல்லப்படுகிறார். ஆனா பிரம்மாவை பற்றி யாருக்குமே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. விஷ்ணு தேவதா என்பது சரிதான், விஷ்ணு தான் தேவதை தான். ஏன்னா வந்து லட்சுமி நாராயணனோட இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. அவங்க தான் வந்து சொர்க்கத்துல தேவதையா இருக்கிறாங்க. அதனால விஷ்ணு தேவதைன்றது கரெக்டு. சங்கருக்கோ எந்த ஒரு பாகமும் இந்நாடகத்திலே கிடையாது. அவருக்கு வாழ்க்கை வரலாறே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. சங்கரர் இருக்கார்ல, அவருக்கு வந்து எந்த ஒரு பாகமும் இந்த டிராமால கிடையாது. ஏன்னா அவருக்கு வாழ்க்கை வரலாறு எதுவுமே கிடையாது. எல்லாமே சிவபாபாவர் தான். சிவபாபாவை தான் சங்கர்ன்னு சொல்லி பக்தி மார்க்கத்துல காமிச்சிட்டாங்க. சிவபாபாவுக்கு தான் வாழ்க்கை வரலாறு உள்ளது. அவர் வருவதே தூய்மை இழந்தவர்களை மீண்டும் தூய்மையாக்குவதற்காக சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா வர்றதே யாரெல்லாம் இங்க தூய்மை இழந்து போயிட்டாங்களோ அவங்களெல்லாம் மீண்டும் தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறாரு. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் கடவுளே வந்திருக்கிறாரு. இப்ப இந்த உலகம் வீணா போயிடுச்சு. அந்த உலகத்தை நரகத்தை அழிச்சு சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாரு. இப்போது ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையும் மற்றும் எல்லா தர்மங்களின் விநாசமும் இப்ப நடைபெறுகின்றது. புதிய உலகத்தில் இருக்க போவது நீங்கள் மட்டுமேன்னு சொல்லி பகவானே சொல்றாரு. என்னென்ன முக்கிய தர்மங்கள் இருக்குதோ அவற்றை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும், இந்து, முஸ்லிமு, இஸ்லாம் தர்மம், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ தர்மம், அப்புறம் புத்த தர்மம், இதெல்லாம் தான் மெயின் தர்மம். இதற்கிடையில சந்நியாச தர்மம் இதெல்லாம் இருக்கு. எல்லாருடைய பெயர்களையும் இங்கே எடுத்திருக்க இயலாது சொல்லி பாபா சொல்றாரு. சின்ன சின்ன கிளைகள் நிறையவே இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது சொல்றாரு. முதலில் தேவதா தர்மம் தான் வந்துச்சு, பிறகுதான் இஸ்லாமே வந்துச்சு. விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருடைய புத்திலுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு.
அவங்க நினச்சிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு தர்மம் எதுன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து இஸ்லாம்னு நினச்சிக்கிறாங்க. துவாபர யுகத்த கணக்கெடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 2500 வருஷம் தேவதை தர்மம் இருந்ததுன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு பாபா. இப்போது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைஞ்சிடுச்சு. அதனால தான் ஆலமரத்தின் உதாரணம் கூட காட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலமரத்துல மரம் முழுசும் இருக்குது. ஆனா அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் அந்த விழுது கீழே அந்த வேறு பகுதியே இல்லாம போயிடுச்சு. அந்த விழுது தான் அந்த மரத்தை தாங்கிட்டு இருக்குது. எல்லாத்த விட இந்த அதிகமான ஆயுள் வந்து இந்த ஆலமரத்துக்கு தான் இருக்குது. ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். எங்க பார்த்தாலும் ரொம்ப நாட்கள் இருக்கிற மரம் வந்து ஆலமரம் தான். ஆக இதில் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான ஆயுள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு தான் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அந்த ஆலமரமே வேரூன்றி இருக்கிறதே அந்த விழுதுல தான். இப்போ விழுது தாங்கிட்டு இருக்குது. ஆனா வேரா இருந்தது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் சொல்லி சொல்றாரு. அது எப்போது மறைந்து விடுகிறதோ அப்போது பாபா வந்து சொல்கிறார், இப்போது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் நடந்தாக வேண்டும். எப்ப அந்த ஆலமரத்துல அந்த விழுதுல வேர் பகுதியை மறைஞ்சு போயிடுதோ அப்பதான் பாபா வராரு. வந்து சொல்றாரு, இப்போ ஒரு தர்மத்தோட ஸ்தாபனை, தர்ம ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசமும் நடக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதனால் திருமூர்த்தி உருவாக்கியுள்ளனர். அதனாலதான் திருமூர்த்தி சித்திரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசம்ட்டு அதை தான் உருவாக்கியிருக்கிறாங்க சித்திரம் இந்து தர்மத்துல. ஆனா அதனோட அர்த்தத்தையே அவங்க புரிஞ்சிக்கல. குழந்தைகள், நீங்கள் இப்போ அறிவீர்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான்ட்டு. பிறகுதான் பிரம்மா விஷ்ணு சங்கரர் வராங்க. பிறகு சிருஷ்டியில் வருகிறார்கள் தேவி தேவதைகள் என்றால் அவர்களுடையதை விட உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இருக்கிறதுலே உயர்ந்த தர்மம் தேவி தேவதைகளோட தர்மம் தான். அவ்வளோ சக்தி வாய்ந்த தர்மம். அந்த தர்மத்துல சக்தி இருக்குது. ஏன்னா சர்வ சக்திவானே வந்து உருவாக்கின தர்மன்றதுனால அந்த தர்மம் தான் உயர்ந்த தர்மம் சொல்றாரு. பக்தி மார்க்கமும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பக்தி பண்றது கூட டிராமாவில் இருக்குது. அதை நம்மளால தடுக்க முடியாதுன்றாரு. அது பாபா அதை திருவிளையாடல், சிவனினுடைய திருவிளையாடல்ன்றதுனால எல்லாமே இருக்குது. இந்த 5000 வருஷம் டிராமால இது எல்லாமே இருக்குன்றாரு. முதலில் சிவனை வணங்கி பக்தி செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்துல முதல் அவ்விபச்சார பக்தி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிவலிங்கத்தை வடிவமைச்சு அதை வந்து பரமாத்மாவா பரம்பொருளா நினைச்சு வணங்கியிருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த பக்தி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க தூய்மையா இருக்கும்போது, ரஜோ பிரதானமா இருக்கும்போது அவங்க சிவனை வணங்கியிருக்கிறாங்க. பிறகு தேவதைகளுக்கு பக்தி செய்யறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லட்சுமி நாராயணன், முருகர், விநாயகர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பக்தி செய்யறாங்க. இது பாரதத்தின் விஷயம்தான். ஆனா இதெல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் பக்திலாம் செய்யறது இல்லை. பாரதத்துலதான் பக்தி செய்யறாங்க. மற்றவர்கள் தங்களுடைய தர்மம் வழிமுறை எப்போது தொடங்குகின்றது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற முஸ்லிம், இந்து, இஸ்லாம், அப்புறம் அந்த புத்த தர்மம், குருநானக்கோட சீக்கிய தர்மம், இதெல்லாம் அவங்களுடைய தர்மம் எப்போ வருது, அவங்களோட வழிமுறை, அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆரியர்கள் சொல்றாங்க, நாங்கள் மிகவும் பழையவர்கள்னு சொல்லி ஆரியர்கள் சொல்றாங்க. பாபா சொல்றாரு, உண்மையிலே ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் எல்லாத்தை விட பழமையானது சொல்லி இறைவனே வந்து சொல்றாரு. நீங்கள் விருட்சத்தை பற்றி சொல்லி புரிய வைக்கும் போதுதான் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள். இந்த கல்ப விருட்ச மரத்தை காமிச்சு நீங்க சொல்லி புரிய வைக்கும் போது தானாவே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நமது தர்மம் இன்ன சமயத்தில் வரும் அனைவருக்கும் கிடைத்துள்ள அனாதி அவினாஷி பாகத்தை நடித்தாக வேண்டும். அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, நம்மளோட தர்மம் இந்த சமயத்துலதான் வருது, எல்லாருக்குமே அனாதியா அழிவற்ற பாகம் வந்து நடிக்கிறதுக்காக கிடைச்சிருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் யார் மீதோ குற்றமோ தவறோ சொல்ல முடியாது. இதுல நம்ம வந்து யாரையும் எந்த குற்றம், ஏன் வந்து அவங்களாம் சொர்க்கத்துக்கு வரல, ஏன் இவங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போறாங்க, இப்படிலாம் எந்த ஒரு தவறோ குற்றமோ யாரையும் சொல்ல முடியாது. பாவாத்மாக ஏன் ஆகியிருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி புரிய வைக்கப்படுகிறது. ஆனா ஏன் நம்ம இப்ப வந்து பாவாத்மாவா மாறி இருக்கிறோம், எதனால இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்குதுன்றதை மட்டும் சொல்லி புரிய வைக்கப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் சொல்வார்கள், நாம் அனைவரும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். பிறகு சகோதரர்கள் அனைவரும் ஏன் சத்தியுகத்தில் இல்லைன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. இங்க வந்தோடனே மனிதர்கள் எல்லாம் கேட்பாங்க, எல்லாருமே ஒரு தந்தையினோட குழந்தைகள் தானே, அப்புறம் ஏன் எல்லாரையும் அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கல, எல்லா சகோதரர்களும் ஏன் சத்தியுகத்துல இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் டிராமாவில் அது போல பாகமே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கன்றார் பாபா. ஏன்னா டிராமால அது போல பார்ட் இல்லை. இந்த அனாதி டிராமா உருவாக்கப்பட்டதாகும். இந்த டிராமா அனாதியா உருவாக்கப்பட்டது. இதுல நிச்சயம் வையுங்கள் சொல்லி புரிய வைங்க. வேற எந்த விஷயமும் பேச வேண்டாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் அவங்க சொர்க்கத்துக்கு வரல, எல்லாரும் ஏன் சொர்க்கத்துக்கு வரல, 33 கோடி பேர் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு வராங்க, மற்றவங்களாம் ஏன் துவாபரகத்துல இருந்து வராங்க,
அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா, இது அனாதி டிராமா உருவாக்கப்பட்டது. இதுல நிச்சயம் வைங்கன்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க. வேற எதையும் பேசாதீங்கன்றாரு. சக்கரமும் காட்டப்பட்டுள்ளது. எப்படி இது சுற்றுகிறது என்று கல்ப விருட்சத்தின் சித்திரமும் உள்ளது. இங்க வந்து நமக்கு சிருஷ்டி சக்கரம் மரம், சிருஷ்டி சக்கர சக்கரம் உடைய படமும் காட்டப்பட்டிருக்குது. அது எப்படி சுற்றுது அதை பத்திய ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்குது. கல்ப விருட்சத்தினுடைய சித்திரமும் பாபா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதன் ஆயுள் எவ்வளவு என்று யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. மொத்தமா இந்த ஆயுளே 5000 வருஷம்தான். ஆனா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா யாரையும் நிந்தனை செய்வதில்லை. இதுவும் புரிய வைக்கப்படுகின்றது. பாபா யாரையும் குற்றம் சொல்லல டிராமால. ஆனாலும் புரிய வைக்கிறாரு. உங்களுக்கும் கூட புரிய வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூய்மையாக இருந்தீர்கள், இப்போது தூய்மையற்றவர்களாகி விட்டிருக்கிறீர்கள். இப்ப நமக்கும் பாபா வந்து புரிய வைக்கிறாரு. நீங்க தான் அந்த மாதிரி இருந்தீங்க தேவதையா ஒரு காலத்துல, தூய்மையா இருந்தீங்க. இப்ப நீங்க தான் இப்படி ஆயிட்டீங்கன்னு நமக்கு புரிய வைக்கிறாரு. அதனாலதான் நம்ம அவரை கூப்பிடுறோம். ஹே பதித பாவனே வான்னு சொல்லிட்டு. எங்க பாடுறாங்க? இந்தியாவில தானே பாடுறோம். பாரதவாசிகள் தான் பாடுறாங்க. ஏன்னா பாரதவாசிகள் தான் தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்க. அதனாலதான் கூப்பிடுறாங்க. முதலிலோ நீங்கள் அனைவருமே தூய்மையாக வேண்டும். பிறகு நம்பர்வார் பாகத்தை நடிப்பதற்காக வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. முதல்ல பாபா வந்து படிக்க வைக்கிறாரு. யார் ஃபர்ஸ்ட் ரொம்ப தம பிரதானமானாங்களோ அவர் உடல்ல தான் வந்து அவர் மூலமா தான் ஸ்தாபனை பண்ணி நம்ம தேவதைகளா நடிச்சு வந்தவங்க, கீழே இறங்கி வந்தவங்கள தான் செலக்ட் பண்ணி அவங்கள தான் மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளை தான் தூய்மை பண்ணி பிறகு நம்பர்வார் பாகத்தை நம்ம தான் நடிப்பதற்கு வர வேண்டும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிகர்கள் நம்ம தான் நடிக்க வரணும். அதனால நம்மளை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் மற்றவர்களெல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. அது போக போக டிராமால ரெடி பண்ணிடுவாரு. நம்ம ரெடி ஆயிட்டாலே போதும். அதை பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைவருமே மேலே இருக்கின்றனர். எல்லாருமே பரந்தாமத்துல தான் வராங்க. பாபாவும் பரந்தாமத்துல தான் இருக்கிறாரு. பிறகு அவரை அழைக்கின்றனர். அப்புறம் பாபா கூப்பிடுறாங்க வாருங்கள்ன்ட்டு. அவர் கூப்பிட்டதுமே வந்து விடுவதில்லை. ஆனாலும் நம்ம கூப்பிட்டா துவாபரகத்துல இருந்தே நம்ம கூப்பிட்டு தான் இருக்கிறோம். நம்ம கஷ்டம் வரும் போதெல்லாம், பக்தி செய்யும் போதெல்லாம், கடவுளே இங்க வா, என்னை காப்பாத்து, இந்த இந்த பிறவி சக்கரத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி நம்ம எத்தனையோ பிறவியா கூக்குரலிட்டு இப்பதான் நமக்கு பாபாவே கிடைச்சிருக்கிறாரு. பல பிறவிங்களோட பக்தி தாகத்தெல்லாம் இப்ப தணிக்கிறார் வந்து. அவர் கூப்பிட்டோனே வந்து வர்றது கிடையாது. துவாபரகத்துல கூப்பிட்டு நம்ம முன்னாடியே 63 ஜென்மம் எடுத்தோம் இல்லையா நடுவுல, அப்பெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவர் வரல. இப்பதான் இந்த கடைசி பிரிவுல தான் வராரு. பாபா சொல்கிறார், என்னுடைய பாகமும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. பாபா சொல்றாரு, என்னோட பார்ட்டு கூட டிராமாவில் கடைசியா தான் விதிக்கப்பட்டிருக்குது, நடுவுல நான் வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. டைரக்டர்லாம் அந்த கடைசியில வருவாங்க பாருங்க. அந்த எல்லைக்குட்பட்ட சினிமால டைரக்டர்லாம் கடைசியா ஒரு பார்ட் வந்து நடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி அவரும் வராரு. எப்படி எல்லைக்குட்பட்ட டிராமாவில் கூட பெரிய பெரிய முக்கிய நடிகர்களோட பாகம் உள்ளது இல்லையா, திடீர்னு ஒரு இந்த ரோல் மாதிரி வந்துட்டு போவாங்க. அதாவது அந்த சினிமாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் நடுவுல வந்து சும்மா வந்துட்டு போவாங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த காலத்து படத்துல எல்லாம் ஒரு பெரிய முக்கிய நடிகர்கள்லாம் திடீர்னு வந்துட்டு போவாங்க. அது மாதிரிதான் பாபா வராரு. இது பிறகு எல்லையற்ற டிராமா. ஆனா இதுவோ எல்லையற்ற டிராமா. அனைவரும் டிராமாவின் பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுல யாரையும் நீங்க எதுவும் மாத்தவே முடியாது. அவங்க ரோல, அவங்க பார்ட்டை தான் அவங்க நடிப்பாங்க. நீங்க தான் மண்டையை உருட்டிக்க கூடாது. யாரும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்க ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிற பார்ட்டு தான் அவங்க நடிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க ஏன் இப்படி தொல்லை பண்றாங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா டிராமாவோட பந்தனத்துல எல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதல்ல. அதோட அர்த்தம் வந்து என்னமோ பொம்மை ஒண்ணு வச்சுட்டு மேல நூலை வச்சு கட்டி கடவுள் மேல ஆட்டுறாரு அப்படி கிடையாது. இதை பாபா வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. அது ஜட மரம். அந்த ஜட மரம், அந்த மாங்காய் மரம், ஒரு இது தென்னை மரம்னா அதோடைய விதை வந்து கீழே இருக்குது. அதுல இருந்து மரம் முளைக்குது. அந்த விதை சைத்தன்யமா இருந்தா அதுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது வந்து சொல்லி புரிய வைக்கும். இப்படிதான் மரம் முளைச்சுது, இப்படிதான் வந்தது, இப்படிதான் காய் காய்ச்சதுன்னு சொல்லும் இல்லையா. ஆனா அது ஜட மரம். அது விதை சைத்தன்யமா இருந்தா அது தெரிஞ்சிருக்கும். மரம் எப்படி பெரிதாகி பிறகு பலன் தருகிறது என்று அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது ஜடம், விதை ஜட மரம். ஆனா இங்க பாபாவோ, நம்ம சிவபாபா வந்து சைத்தன்யமான விதை. அவர் வந்து ஜடம் கிடையாது. அவர் சைத்தன்யமா உயிரோட்டம் உள்ள விதையா இருக்கிறார். எந்த மரத்துக்கு? மனித சிருஷ்டி ரூப மரத்துக்கு சைத்தன்யமான விதையா இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த மரம் எப்படி முளைச்சுது, யார் யார் வராங்க, எந்த தர்மம் வருது, எந்த கிளையில போறது, யார் யார் எப்ப நடிக்க வராங்க, இது மொத்தமே இந்த நாடகம் எவ்வளோ நேரம் நடக்குது, எல்லாமே அவருக்கு தான் தெரியும். இது தலைகீழான மரம் எனப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மரம் எப்படி இருக்குதோ அது மாதிரி இல்லாம இந்த மரம் வந்து பரந்தாமத்துல தலைகீழான மரம்னு சொல்லப்படுது. கல்பவிருட்ச மரம்.
அதனால தான் சிவன் கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்பவிருட்ச மரம் வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழ சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. பாபாவோ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். இப்ப சிவன் வந்து ஞானம் நிறைந்தவரா இருக்கிறாரு. அவரிடம் முழு மரத்தினுடைய ஞானமும் இருக்குது. இது ஒன்றும் புதிய விஷயமே அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. இது எல்லாமே கரெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே நாடகத்தினுடைய பந்தனத்துல கட்டுப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு வந்து எதுவும் புதுசா தெரியல. நம்ம தான் வந்து இவங்க என்ன இப்படி பண்றாங்க, அவங்க என்ன அப்படி பண்றாங்கன்ட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா பாபாவுக்கு அது புதுசே கிடையாது. அவர்தான் கல்பமா பார்த்துட்டு இருக்கிறாருல. இவங்களோட பார்ட்டையும் இவங்க நடிக்கிறாங்க. அவர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரு. எல்லா சீனையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படிதான் நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியாது இப்படிதான் நடக்கும்ட்டு. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், புதுசா நடக்கிற மாதிரி பார்த்து டென்ஷன் ஆயிட்டு பெரிய ரகளையே பண்ணிட்டு இருப்போம் அந்த இடத்துல. இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த மாதிரி நடந்து போச்சுன்ட்டு. ஆனா பாபா மேல இருந்து சாதாரணமா பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், முழு ஞானமும் அவர்கிட்ட இருக்குது. இது ஒன்றும் அவருக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே பாபா ஸ்லோகன் எதையுமே உச்சரிப்பதில்லை. இங்க பாபா ஸ்லோகன்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்க கிரந்தத்தை படிச்சு அதோட அர்த்தத்தை அமர்ந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. குருநானக்கோட குரு கிரந்தத்துல அப்படியே இந்த முரளியில இருக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை அவங்க படிச்சு படிச்சு புரிய வைக்கிறாங்க. ஆனா பாபா இங்க ஸ்லோகன் படிச்சு படிச்சுலாம் புரிய வைக்க மாட்டாரு. இது படிப்பு என்பதை பாபா சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப இங்க பாபா எதையும் படிச்சு படிச்சு சொல்லி கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தை நமக்கு கொட்டுறாரு அப்படியே. இதில் ஸ்லோகன் முதலியவற்றுக்கு அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கீதை எல்லாம் பாத்தீங்கன்னா புக்குல ஏதோ ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு 4 ஸ்லோகன் மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு அதோட அர்த்தத்தை சொல்லுவாங்க. இங்க அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்கிட்ட இருக்கிற ஞானத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், அப்படியே கேட்டுக்கங்கன்றாரு. ஒரு கதை மாதிரி நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சாஸ்திரங்களின் படிப்பில் எந்த ஒரு நோக்கமோ குறிக்கோளோ கிடையாது. நீங்க போறீங்களே அந்த சாஸ்திரம் படிக்கிறீங்களே, அதுல போய் படிச்சுட்டு வந்து வீட்டுல எப்பயும் போல தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு எப்பயும் போல இருப்பீங்க. அப்புறம் சரீரம் எடுப்பீங்க, அப்புறம் விடுவீங்க, அப்புறம் அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா இங்க பாபா சொல்லி கொடுக்குற படிப்புல ஏம் ஆப்ஜெக்ட் இருக்குது, நோக்கம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது. நான் மனுஷன் வந்து தேவதை ஆகணும்ன்ற குறிக்கோள் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்று சொல்லவும் செய்கிறார்கள். சொல்லுவாங்க ஞானம், பக்தி பக்தி மீது வைராக்கியம் வந்தாதான் ஞானம் வரும் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது 3 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழைய உலகம் விநாசமாகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா இந்த உலகம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் புது உலகம் படைக்கப்படும். சன்னியாசிகளினுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். அவங்களோடது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். வீடு வாசலையே விட்டுருவாங்க, காட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 5 விகாரத்துல இருந்து வெளியே வரணுன்றதுக்காக காட்டுக்கு போறாங்க, கடவுளை அடையணும்ட்டு. ஆனா உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வந்து வீடு வாசல விட மாட்டோம், வீட்டிலேயே இருப்போம், எல்லாரும் கூடயும் இருப்போம். ஆனா 5 விகாரத்தை விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். புத்தி மூலமா ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆனா நான் எல்லாரும் கூடயும் இருப்பேன், எல்லாரும் கூடயும் அன்பா இருப்பேன். ஆனா ஒரு பாபாவை நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா எல்லாரும் வந்து மனசுல பூந்து பார்க்க போறாங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கிறோன்ட்டு. மனசு புத்தியை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடம்ப வேணா நீ அங்க போகாத, சென்டருக்கு போகாத, இங்க போகாத, அங்க போகாதன்னு சொல்லலாம். ஆனா நம்ம மனசு புத்திய பாபாவை நினைக்க விடாம செய்ய செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? நான் எல்லாரும் கூடயும் இருக்கிறேன். ஆனா நான் பாபா மட்டும் தான் நினைப்பேன். அவர்தான் என்னுடைய மணவாளன், அவர்தான் என்னுடைய பிரியதர்ஷன்ட்டு அவரை மட்டும் நினைச்சுக்கிட்டே வாழறது. இதுதான் வந்து நம்மளுடைய எல்லையற்ற வைராக்கியம். ஒரு வீட்ல இருந்துகிட்டே நம்ம வீடு வாசலை விடாம கடவுளை வந்து நினைக்கிறது. அவங்க வீடு வாசலை விட்டுட்டு போய் அங்க பரம் பரம் பிரம்மம நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரம்மத்தையே கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சங்கராச்சாரியார் வருகிறார். சங்கராச்சாரியார் கூட வராரு. அப்போது கற்பிக்கிறார் வீடு வாசல் மீது வைராக்கியம் வைப்பது பற்றி. அப்புறம் சங்கராச்சாரியார் வராரு, அவரோட ரோல் வரும்போது வராரு. அப்ப அவர் வந்து சொல்லி தராரு எப்படி வீடு வாசலை விடணும், வீடு வாசல் மீது வைராக்கியம் வச்சுட்டு வெளியே வர்றதை பத்தி சன்னியாசி தர்மத்துக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவரும் ஆரம்பத்துல சாஸ்திரங்கள் முதலியவற்றெல்லாம் கற்பிக்கிறது இல்ல. அவரு சாஸ்திரம் எல்லாம் படிச்சு அதெல்லாம் சொல்றது இல்ல. எப்போது அதிக பெருக்கம் ஏற்படுதோ அப்போதுதான் அவர் சாஸ்திரங்களே உருவாக்க தொடங்குகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. முதல்ல தர்ம ஸ்தாபனை செய்பவர் ஒருவர் தான் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் தர்ம ஸ்தாபனை செய்பவர் ஒருவர் தான். ஒருவர்னா அந்த சங்கராச்சாரியார் தான் வராரு. அவர் தான் வந்து தர்ம ஸ்தாபனை பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகறாங்க. மேல இருந்து பரந்தாமத்துல இருந்து வந்து அவங்களுக்கு அந்த தர்மத்தை தான் பிடிக்கும். அப்புறம் அவங்கள்ட்ட போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த தர்மத்துல உள்ளவங்க நிறைய வர ஆரம்பிச்சுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டியில் முதலில் எந்த தர்மம் இருந்தது? இப்போது அநேக தர்மங்கள் உள்ளன. இப்ப நம்ம சிருஷ்டியில முதல்ல எந்த தர்மம் இருந்துச்சு?
நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அநேக தர்மங்கள் வந்துருச்சு. ஆதி சனாதன தேவதா தர்மம் தான் இருந்தது. அது சொர்க்கம்ன்ட்டு சொல்லப்பட்டது. குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறிவதன் மூலம் ஆஸ்திகராக இப்ப ஆயிடுறீங்க. இப்ப கடவுளுடைய ஆஸ்திக்கு நம்ம உரிமையாளரா ஆயிடுறோம். ஆஸ்திகர் ஆயிரோம். உண்மையிலே நம்ம ஆஸ்திகர் ஆகிறோம். நாஸ்திக தன்மையில் எவ்வளவு துக்கம் உள்ளது. ஆனா இது வரைக்குமே நம்ம நாஸ்திகனா தான் இருந்தோம். ஏன்னா கடவுளே தெரிஞ்சுக்கல. நம்ம அவரோட ஆஸ்தியை அடைய முடியாம இருந்தோம். நாஸ்திகத்தன்மையில எவ்வளோ துக்கமா இருந்தோம். அனாதைகளாக ஆகிவிடுகின்றனர். தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்றாங்க இல்லையா, உங்களோட அம்மா அப்பா இல்லையா, எதுக்கு சண்டை போடுறீங்க, உங்களுக்குள்ள அடித்துக் கொள்கிறீர்கள், பெற்றோர் உற்றார் யாரும் இல்லையான்ட்டு கேட்குறாங்கல்ல. இச்சமயம் எல்லாருமே உலகத்துல அனாதைகளா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தெரிஞ்சுக்காம ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆட்டம் பாம்பு போட்டு கொல்றாங்க. கடைசியில பார்த்தா எல்லாரும் நம்மளுடைய சகோதரர்களா, எல்லாரும் ஒரு அப்பாவுடைய குழந்தைகள்ன்ட்டு தெரியாமலே அழிச்சுக்கிறாங்க. புதிய உலகத்தில் தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. ஆனா பாருங்க, மாறாக சொர்க்கத்துல எப்படி இருக்கும்னா எல்லாரும் ஒரு தாயினுடைய குழந்தைகள் மாதிரி, அது லட்சுமி நாராயணனுடைய குழந்தைகளை விட பிரஜைகளை குழந்தைகள் மாதிரியே பார்த்துக்குவாங்களாம். தூய்மை நிறைஞ்சு சுகம் சாந்தி நிறைஞ்ச உலகமா அது இருந்தது. அளவற்ற சுகம் அங்க இருந்தது. அது சத்தியுகத்தினுடையது, இது கலியுகத்தினுடையது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது உங்களுடையது சங்கமேகம். இப்ப நம்ம சங்கமேகத்துல இருக்கிறோம். இந்த புருஷோத்தம சங்கமேகம் ஒன்றுதான் இருக்குது. சத்தியுக திரேதாயுகத்தினுடைய சங்கமத்தை புருஷோத்தம சங்கமயுகம்னு சொல்ல மாட்டாங்க. சங்கமயுகம் நிறைய நாள் இருக்கும். சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு நடுவுல ஒரு யுகம், அப்புறம் திரேதாயுகம் துவாபர யுகத்துக்கு நடுவுல ஒரு யுகம் வரும், அப்புறம் துவாபர கலியுக்கு நடுவுல ஒண்ணு. இப்ப கலிக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல வர்றதுதான் இந்த புருஷோத்தம சங்கம யுகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கதான் ஆத்மா உத்தமமா ஆகுது. ஆனா மற்ற சங்கமத்தெல்லாம் புருஷோத்தமன்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருப்பவர்கள் அசுரர்கள். இங்க எல்லாமே இந்த கலியுகத்துல இருக்கிறவங்க அசுரர்கள். ஆனா சத்தியுகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தேவதைகள். நீங்கள் அறிவீர்கள், இது ராவண ராஜ்யம். ராவணனுக்கு மேலே கழுதியின் தலையை காட்டுகின்றனர். ராவணனோட படத்துக்கு மேல கழுதையின் தலையை காட்டுவாங்களாம். கழுதையை எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி அதன் மீது துணியை வைத்தாலும் கழுதை பிறகு மண்ணில் புரண்டு துணியை அழுக்காக்கிவிடும். பாபா சொல்றார், கழுதையை எவ்வளவுதான் நீங்க கிளீன் பண்ணி துணியை வச்சா கூட அது மண்ணில் போய் புரண்டு துணியை அழுக்காக்கிடும். பாபா நம்மள அந்த மாதிரி உங்கள் துணியை அழகாக தூய்மைப்படுத்துகிறார். பிறகு ராவண ராஜ்யத்துல புரண்டு அழுக்காக்கி விடுகிறீர்கள். அதான் பாருங்க, நம்மளையும் பாபா அவ்வளோ ஞானத்தை சொல்லி புரிய வச்சு, நம்மள அமிர்த வேலை பண்ண வச்சு, யோகா பண்ண வச்சு, அவரை நினைக்க வச்சு, டிராமாவில் 2 அடி உத கொடுத்து நம்மளை மாத்தி நம்மளை சரி பண்ணா, நம்ம துவாபரயுகத்துல போய் திரும்பவும் ராவண ராஜ்யத்துல புரண்டு புரண்டு மண்ணுல அழுக்காய்க்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மை அடைந்து விடுகின்றன. துவாபரயுகத்துல ஆத்மா நீங்களும் வீணா போயிடுறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற சரீரமும் தூய்மை அடைந்து போயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், நீங்கள் அலங்காரம் முழுவதையும் வீணாக்கி விட்டீர்கள். நான் எவ்வளோ அலங்காரம் பண்ணி அமிச்சேன், ஞானத்தாலையும் குணங்களாலையும் சக்திகளாலையும் எல்லாத்தையும் வீணாகிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை பதித்த பாவனர்ன்ட்டு சொல்றாங்க. நீங்கள் மக்கள் கூட்டம் நிறைந்த சபையில் சொல்ல முடியும், நாம் பொற்கால யுகத்தில் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். நீங்க பெரிய கூட்டத்தில் சபையில கூட போய் சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம சத்தியுகத்துல சொர்க்கத்துல எவ்வளோ அலங்கரிக்கப்பட்டவர்களா இருந்தோம், எவ்வளவு முதல் தரமான ராஜ்ய பாக்கியம் இருந்தது. பிறகு மாயா ரூப தூசியில புரண்டு அழுக்காக்கிட்டோன்ட்டு நீங்க பெரிய பெரிய கூட்டத்துல கூட போய் சொல்லலான்றாரு. பாபா சொல்கிறார், இது இருள் நிறைந்த நகரம். இப்ப பாருங்க, ஒரே இருள் நிறைஞ்சு போய் கிடக்குது இந்த நகரம். பகவானை சர்வவியாபின்ட்டு சொல்லிட்டாங்க. பெரிய தப்பே சொன்னது கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, எல்லாத்துலயும் இருக்கிறாரு, சர்வவியாபின்னு சொன்னதுதான். என்னென்ன நடந்ததோ அது அப்படியேதான் திரும்ப நடைபெற போகிறது. இதில் குழம்பி போக தேவையில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அதே தான் நடக்கும். 5000 ஆண்டுகளில் எத்தனை நிமிடம், மணி, வினாடிகள் இதெல்லாம் பாபா இதை யாரோ எழுதி அமைச்சிருந்தாங்க. அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களின் கணக்கை கூட ஏதோ ஒரு குழந்தை எழுதி அனுப்பியிருந்தார். ஆனா இதுல புத்தி வீணாகிறது, இதுல டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா உலகம் எப்படி நடைபெறுகின்றது என்பதை அப்படியே சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு அப்படியே ஒரு கதை மாதிரி, இந்த உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எந்த தர்மம் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த தர்மம் வந்துச்சு, இதெல்லாம் அழகா சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரு. பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரா இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல அவர் தான் கடவுளே செலக்ட் பண்ணி அவருக்கு ஞானம் கொடுக்குறாரு. அவர் தான் நம்மளுடைய எள்ளு எள்ளு கொள்ளு கொள்ளு தாத்தா. நம்ம எல்லாத்த விட முதல்ல வந்தது ஆதாமே அவர் தான். அவருடைய செயல்கள் பற்றி யாருக்குமே தெரியாது. அவர் என்ன செஞ்சாரு, அவரை ஏன் கடவுள் செலக்ட் பண்ணாரு, அவரை பத்தி யாருக்குமே தெரியாது. விராட ரூபத்தை அமைத்திருக்கிறார்கள் என்றால் பிரஜாபிதா பிரம்மாவே அதிலிருந்து எடுத்தே விட்டனர். ஆனா விராட ரூபத்தை அமைச்சிருக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா அதுல
பிரம்மாவை காட்டவே இல்லை. பாபாவையும் பிராமணர்களையும் பற்றி சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த சாஸ்திரத்துல எந்த புக்லயும் சரி, அந்த படத்துலயும் சரி, சிவபாபாவை பத்தியும் சரியா காட்டல, பிராமணர்களை பற்றியும் சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனா மாவுல உப்பு கலந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஒளிஞ்சிருக்குது. ஆனா நம்ம அதை தான் தேடி எடுத்து அந்த ஞானத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அவரை ஆதி தேவ் என்று சொல்கிறார்கள். பிரம்மா பாபாவை ஆதி தேவன் சொல்றாங்க. பாபா சொல்லி இப்ப புரிய வைக்கிறார். நான் இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கிறேன், இது ஒரு தலைகீழான மரம் சொல்லி சொல்றாரு. பாபா சத்தியமாக சைத்தன்யமாக ஞான கடலாக இருக்கிறார். அவருக்கு தான் மகிமை செய்யப்படுகின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கேன்ட்டு ஒரு கடவுளுக்கு தான். ஏன்னா அவர் தான் உலகத்தையே மாத்திட்டு போறாரு. ஆத்மா இல்லை என்றால் நடக்கவுமே முடியாது. பாருங்க, ஒரு ஒரு உடல்ல ஆத்மா இல்லைன்னா அந்த உடல் நடக்கவே முடியாது. கர்ப்பத்துல கூட 5-6 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த ஆத்மா வந்து பிரவேசமாகுது. ஃபர்ஸ்ட் அந்த பிண்டம் தான் உருவாகும் 4 மாசம் வரைக்கும் கர்ப்பத்துல. அதுக்கப்புறம் 5-6வது மாசத்துல தான் வந்து ஆத்மா பிரவேசமாகின்றது சொல்லி சொல்றாரு. இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. பிறகு ஆத்மா வெளியேறிச்சுன்னா முடிந்தது. அதுக்கப்புறம் ஆத்மா வெளியேறிச்சுன்னா உடலை விட்டு முடிந்தது சொல்லி சொல்றாரு. அவ்வளவுதான், அந்த சரீரம் வந்து வேஸ்ட்டு. ஆத்மா இருந்தாதான் அந்த சரீரத்துக்கு வேல்யூ. ஆத்மா போயிடுச்சுன்னா அந்த சரீரம் முடிந்ததுன்றாரு. ஆத்மா அழியாதது. எப்பயுமே ஆத்மால இருக்கிற பதிவு அப்படியேதான் இருக்கும், அது அழியாது. அது உலக நாடகத்தின் பாகத்தை நடிக்கின்றது. ஆத்மா வந்து ஒரு ஒரு உடல் எடுத்து அந்த டிராமா, இந்த உலக டிராமால வந்து பாட்டு நடிக்குது. இப்போ எவ்வளோ பேர் நடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்கவுங்க சரித்திரம் எல்லாமே ஹிஸ்ட்ரியா நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம கூட அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்மளோட சரித்திரத்தை கூட ஒரு நாள் எல்லாரும் போட்டோ வச்சு பார்த்து சொல்லுவாங்க, இவங்க இப்படிலாம் வாழ்ந்தாங்க போனாங்கன்ட்டு சொல்லுவாங்க. அதான் இது எல்லாமே டெம்பரரி தான். இதை பாபா வந்து உணர வைக்கின்றார். இது இப்ப பாபா தான் இதை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். நம்ம பாட்டு நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றத புரிய வைக்கிறார். ஆத்மா இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறது. ஆத்மா பாருங்க சின்ன புள்ளியா இருக்குது, அதில் முடிவே இல்லாத பாகம் கூட நிறைந்துள்ளது. ஆத்மால பாக்குறதுக்கு தான் சின்ன புள்ளியா இருந்தாலும் அதுல எவ்வளவு பார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு தெரியுமா? இந்த மெமரி கார்டு, இந்த இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல அந்த சிடி, மெமரி கார்டு, ஃப்ளாப்பி டிஸ்க் இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல எவ்வளவு ஸ்டோர் பண்றாங்க, 16 ஜிபி 64 ஜிபின்ட்டு. ஆனா இந்த ஆத்மாக்கு அளவே கிடையாது, ஜிபி எல்லாம் கிடையவே கிடையாது. ஏகப்பட்டது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. 84 பிறவியோட பாகத்தையே அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதுன்றாரு. அப்ப பெரிய சிசிடிவி கேமராவே நம்ம ஆத்மா தான், மனசாட்சி. அன்னைக்கு சொன்னார்ல, மனம் சாட்சியாக இருக்கிறதுன்ட்டு. நம்ம மனசே தான் நம்மள நோட் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம பாபா கடவுள்கிட்ட போய் எப்படி தப்பிக்கிறது? நம்ம மனசே காட்டி கொடுத்துரும். பாருங்க இந்த டைம்ல இதுதான் பண்ணிச்சுட்டு நம்ம மனசே காட்டி கொடுத்துரும். அதான் மனசாட்சின்றது. பாபாட்ட தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்த ஆத்மால நம்ம என்ன நடிச்சோமோ அது எல்லாமே சிசிடிவி கேமரா மாதிரி பதிவாயிருக்குது. பரம்பிதாவும் ஆத்மாதான், அவரும் ஆத்மாதான். அவரும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து நம்மளாவது நம்ம பிறவியை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், 84 பிறவிய. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த முழு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவருக்குள்ள ஒரு காப்பி வச்சிருக்கிறாரு. யாரும் தப்பிக்க முடியாதுன்றாரு. அவர் ஞான கடல் என்று சொல்லப்படுகின்றார். அவர் பாருங்க ஞானத்துல கடலா இருக்கிறாரு. அவருக்கு உலகத்துல என்ன நடக்குது, நடக்க போறது எல்லாமே தெரியும். அவர்தான் ஆத்மாவை உணர வைக்கின்றார். இப்ப அவரே வந்துதான் 3வது கண்ணுன்ற ஆத்மாவை உணர வைக்கிறார். நம்ம இந்த உடல் இல்ல, நம்ம இந்த ஆத்மான்ட்டு இந்த புத்தி பூட்டை லாக்க ஓபன் பண்ணி விடுறதே அவர்தான். இந்த ஞானத்தை நம்ம போய் சில பேருக்கு சொல்லும் போது டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த டைம்ல அவர் வந்து லாக்க ஓபன் பண்ணி விடுறாரு. கடவுளே வந்து புத்தி பூட்டை உணர வைக்கிறாரு. ஓபன் பண்ணி ஆத்மாவை உணர வைக்கிறாரு. நம்ம போய் சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சிருது. நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம சொல்லிதான் புரிஞ்சிச்சுன்னு. ஆனா பாத்தீங்கன்னா கடவுள் அந்த நேரத்துல அவங்களுக்கு புத்தி பூட்ட ஆத்மாவை உணர வைக்கிறாரு. அவர்களோ பரமாத்மா சர்வசக்திவான், 1000 சூரியனை விட பிரகாசமானவர் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, பக்தி மார்க்கத்துல கடவுள் வந்து சர்வசக்திவான், அவர் 1000 சூரியனை விட தேஜோமயமானவர்ன்ட்டு சொல்றாங்க. ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. பாபா சொல்றாரு, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்துல அர்ஜுனன் வந்து சொல்வாரு, கண்ணு கூசுது கிருஷ்ணா, உன்னோட காட்சி என்னால பார்க்க முடியல. அந்த விஸ்வரூப தரிசனம் அது பார்த்துட்டு நம்ம செத்துட்டா போதும்னுவாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா உண்மையிலே கடவுள் அந்த மாதிரி இல்ல. மேலும் சாஸ்திரங்களை கூட எழுதப்பட்டுள்ளது, அர்ஜுனனுக்கு சாட்சாத்காரம் ஆயிற்று என்றால் இவ்வளவு பிரகாசத்தை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆக இந்த விஷயம் மனிதர்களின் புத்தியில் பதிந்து விட்டது. மகாபாரதத்துல அந்த மாதிரி படிச்சதுனால நம்ம எல்லார் புத்தியிலும் அது மாதிரி பதிஞ்சிருச்சு. இவ்வளவு தேஜோமயம் யாருக்குள்ளாவது பிரவேசமானால் வெடித்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க அவங்க காமிச்சிருக்கிற மாதிரி கடவுள் வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டுறாங்கன்ட்டு அவ்வளோ தேஜோமயமா இருந்தா
நான் அந்த மாதிரி வந்து பிரம்மா பாபா உடல்ல பிரவேசமானா பிரம்மா பாபா உடம்பு இந்நேரம் வெடிச்சு போயிருக்கும்னு சொல்றாரு. அப்ப பாருங்க நான் அந்த மாரியா இருக்கிறேன். நான் ஒரு புள்ளியா உங்கள மாரி தான் இருக்கிறேன். நானும் புள்ளி, நீங்களும் புள்ளி தான். என்னோட குழந்தைகள் நீங்க அப்படித்தானே இருக்கிறீங்க. நானும் அந்த மாரி தான் இருக்கிறேன். நான் இவர் உடம்புல வந்து பிரவேசமாகுறேன். நான் ஒண்ணும் தேஜோமயமாலாம் இல்லன்னு சொல்றாரு. ஆனா சக்தி நிறைந்தவன். நான் வந்து சர்வ சக்திவான். என்ட்ட சக்தி இருக்குது. ஆனா அந்த அவங்க சொல்ற மாரி தேஜோமயமான உருவம்லாம் நான் கிடையாதுன்றாரு. ஞானம் இல்லை தானே, அதனால் பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமானவர்ன்ட்டு சொல்றாங்க. அவரது சாட்சாத்காரம் நமக்கு வேண்டுமென நினைக்கிறார்கள். ஆனா பக்தி செய்றவங்க கடைசியா விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தே ஆகணும். கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி வருவாரு. குதிரை மேல வருவாரு. விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்தியின் பாவனை இருக்கும்போது அவர்களுக்கு அந்த சாட்சாத்காரமும் ஆகின்றது. யாரெல்லாம் சிலர் ரொம்ப பக்தி பண்ணி தலையெல்லாம் போய் முட்டிக்கிட்டு சாக போறான்ட்டு போவாங்க. அவங்களுக்கு பாபா வேற வழி இல்லாம காட்சி காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி காட்டுறாரு. ஆரம்பத்தில் நீங்க கூட அதிகமாக காட்சிகளை பார்த்தீர்கள். கண்கள் சிவப்பாக ஆகிவிட்டன. சாட்சாத்காரம் பார்த்தார்கள். பிறகு இன்று அவர்கள் எங்கே சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆரம்பத்துல கூட பிரம்மா பாபாவோட இல்ல சிவபாபா வந்து 350 பேர் வந்து வச்சு பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க. வந்து காட்சி பார்த்தாங்க. எல்லாருக்கும் கண்ணே சிவப்பாயிடுச்சு. அந்த அளவு காட்சி பார்த்தாங்க. ஆனா அந்த மாதிரி வந்தவங்க காட்சி பார்த்தவங்க இப்ப யாருமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆக இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு. இதில் நிந்தனையின் விஷயம் எதுவும் இல்லை. பாபா புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. கிண்டல் பண்ணல. உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்றேன். நான் யாரையும் கிண்டல் பண்ணலன்னு சொல்றாரு. குழந்தைகள் சதா மகிழ்ந்திருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப குஷியா இருக்கணும். அந்த குஷி சதா இருக்கணும்ன்றாரு. இந்த டிராமாவும் உருவாக்கப்பட்டதாகும். இது எல்லாமே டிராமா. உங்க வாழ்க்கையே ஒரு டிராமா தான். இது ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆத்மா உங்களுக்குள்ள பதிவாய் இருக்கிற அந்த பாகத்தை தான் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த உடல்ல இருந்துட்டு உடலுக்குள்ளார நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு உருவாக்கப்பட்ட டிராமா. என்னை எவ்வளவு நிந்தனைகள் செய்கின்றனர். கடவுளே திட்டுறாங்க. பிறகு நான் என்ன செய்கிறேன்? பிறகு அவர் என்ன பண்றாரு? அவர் கோபம் வருகிறதா என்ன? கடவுள் கோபம் வருதா என்ன? கடவுள் கோபமே வரலையாம். வந்து நம்மள கொஞ்சிட்டு தானே இருக்கிறாரு. நம்ம தான் முதல்ல அவரை அவ்வளோ அவமானப்படுத்தினோம். அவ்வளோ திட்டுனது நம்ம தான். ஆனா நம்ம மேலேயே அவர் கோவப்படல. டிராமாவின் அனுசாரம் இவர்கள் அனைவரும் பக்தியில் மூழ்கியிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். டிராமா அனுசாரப்படி பக்தி பண்றாங்க. அவங்க மேல தப்பு இல்லைன்ட்டு விட்டுறாரு. கோபம் அடைவதற்கான விஷயமே இல்லை. கடவுளே நேர்ல வந்தா கூட நீ போன்னு சொல்லிட்டு போய் பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். போய் எப்பயும் போல கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல சாமியை தேடிட்டு இருக்கிறாங்க. சாமியை வந்துட்டாரு. சாமியை நேரா வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கோயில்ல போய் கற்சிலைய போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. பாபா என்ன பண்றாரு? சரி, அவங்க நாடகப்படி பக்தியில மூழ்கி இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? இதுல நான் கோவப்பட்டு என்ன ஆவேன்? எனக்கு கோபமே வராதுன்னு சொல்றாரு. டிராமா அது போல உருவாக்கப்பட்டுள்ளது. டிராமா அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது? நான் வந்தா கூட என்ன கண்டுபிடிக்க தெரியல உங்களுக்குன்னு சொல்றாரு. அன்போடு புரிய வைக்க வேண்டியுள்ளது. இப்ப பாபா அன்பா புரிய வைக்கிறாரு. பாவம் அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மீது கருணை கூட வருகின்றது. சரியா புரிஞ்சுக்கலன்னா பாபாவுக்கு கருணை வருதாம். சதா புன்சிரிப்புடன் இருக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணணும்? பாபா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளும் இருக்கணும். புரிஞ்சுக்கலன்னா நம்ம உடனே அவங்க மேல கோவப்படக்கூடாது. புன்சிரிப்போட இருக்கணும். இவர்கள் பாவம் சொர்க்கத்தின் வாசலுக்கு வர முடியாதுன்னு நினைச்சுக்கோங்க. துவாபர யுகத்துல இருந்து வர்றவங்களாம் நம்ம சொல்றத காதுலே வாங்க மாட்டாங்க. கடவுள் வந்துட்டாருன்னா எங்க உங்க கடவுள்னு கேட்பாங்க. என்ன கதை சுத்துறீங்களா? காதுல பூ சுத்துறீங்களான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கே வர மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்புவாங்க? துவாபர யுகத்துல இருந்தா வருவாங்க. அதனால நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க. இவர்கள் பாவம் சொர்க்கத்தின் வாசலுக்கு வர முடியாதுன்னு நினைங்க. இவர்கள் அனைவரும் சாந்தி தாம் செல்ல இருப்பவர்கள். இந்த மாதிரி இருக்கிற ஆத்மாக்கள் நம்பாதவங்களாம் அமைதி தான் அவங்க தேடுறாங்க. அவங்க சுகத்தை தேடல. அவங்களாம் பரந்தாம போயிடுவாங்க. சாந்தி வேண்டும் என்று தான் அனைவரும் விரும்புகிறார்கள். இக்காலத்துல உலகத்துல எல்லாம் நிம்மதி தான் கேட்குறாங்க. சுகம்லாம் கேட்கறது இல்லை. ஏன்னா இங்கேயே அவங்க சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்களா? அவங்க வந்து சொர்க்கத்தெல்லாம் வேணான்றாங்க. அதனால அவங்கள விட்டுடுங்க. அவங்க அமைதிக்கு போயிடுவாங்க. ஆக பாபா தான் உண்மையை சொல்லி இப்ப புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டது. பாபா என்ன சொல்றாரு? யார் மேலயும் கோவப்படாதீங்க. புன்சிரிப்பா இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இது ஒரு விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. டிராமாவில் ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்துள்ளது. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க. இதில் மிகவும் அசையாத நிலையான புத்தி வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆடாம அசையாம இருக்கணும். எதுவரை ஆடாத அசையாத ஒருநிலைப்பட்ட மனநிலை இல்லையோ அதுவரை புருஷார்த்தம் எப்படி செய்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
நம்ம இந்த ஞானத்துல முக்கியமான ஞானமே நாடகன்றனால தான். இது ஒரு டிராமா. அதுல ஆடாத, அசையாத ஒருநிலைப்பட்ட மனநிலை இருக்கணும். அப்படி இல்லன்னா, அப்புறம் அதுவரை நீங்க எப்படி புருஷார்த்தம் செய்வாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, புயலே வந்தாலும் சரி, நிலையாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி, பெரிய புயலே அடிச்சாலும் சரி, நான் இல்லையா உங்களுக்கு? 1000 கரங்களோட உங்க தலை மேல நான் இருக்கிறேன்ல. அப்புறம் ஏன் ஆடுறீங்க, அசையுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அசையாம இருக்கணும். மாயாவின் புயலோ நிறைய வரும். மேலும் கடைசி வரை வரும். கண்டிப்பா வரும். மனசுலயும் புயல் வரும், வெளியிலயும் புயல் வரும். மாயா புயலே வீசும். ஆனாலும் நீங்க வந்து எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். மனநிலை உறுதியா இருக்க வேண்டும். இது குப்தமான முயற்சியாகும். இது வந்து ரகசியமா இருக்கணும். நம்ம வெளியில காட்ட முடியாது. ஆகும். அநேக குழந்தைகள் புருஷார்த்தம் செய்து புயலை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் பாருங்க, புயல் வருது. அவங்க வந்து முயற்சி பண்ணி விரட்டுறாங்க. யார் எவ்வளவு தேர்ச்சி பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ, எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த பதவி பெறுவோம்னு சொல்லி சொல்றாரு. ராஜதானியில் பதவிகளும் அநேகம் உள்ளன இல்லையா? பாபாவுக்கு எல்லாருமே தேவை. அதனாலதான் கம்முன்னு விட்டுறாரு. நீ என்ன முயற்சியோ பண்ணு, உன்னால ஆன முயற்சியை பண்ணு. ஏன்னா அங்க பதவி இருக்குது. அங்க ராஜாவும் வேணும், ராணியும் வேணும், பிரஜையும் வேணும், வேலைக்காரனும் வேணும், வேலைக்காரியும் வேணும் இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அதனால அவங்கள நீங்க எதுவும் கேட்டுக்காதீங்க. அவங்க என்ன முடியுதோ அவங்க பண்ணிட்டு போட்டோம். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்றாரு. அனைத்தையும் விட நல்ல சித்திரங்கள் திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் கல்பவிருட்சம். எல்லாத்தை விட நல்ல சித்திரம் வந்து திருமூர்த்தி, அந்த பிரம்மா விஷ்ணு சங்கரருடையது. சிருஷ்டி சக்கரம் வந்து அப்புறம் மற்றும் கல்பவிருட்ச மரம். இவை ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டவை. இதெல்லாம் சிவபாபா முதல்லயே பிரம்மா பாபா இருக்கும்போது உருவாக்கப்பட்டது. அப்ப வந்து டிரான்ஸ்ல போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த சித்திரங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. அதனால அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல நல்ல சித்திரங்கள் சொல்லி சொல்றாரு. வெளிநாடுகளில் சேவை செய்வதற்கும் கூட இந்த 2 சித்திரங்களையும் எடுத்து செல்ல வேண்டும். இப்ப வெளிநாடெல்லாம் சேவை செய்யணும்னா அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீங்க எப்படி இதை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ப்ரூஃபுக்காக நீங்க இந்த சித்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்றாரு. இவற்றில் தான் அவர்கள் நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த சித்திரங்களை பார்த்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவங்களெல்லாம் புத்தி போட்டு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆயிடும். ஆனா இங்க பாரதவாசிகளுக்கு தான் புரிய வைக்கிறதுல போதும் போதும்னு ஆயிடுது. இன்னும் போக போக பாபா வந்து எதை விரும்புகிறார், அதாவது துணிகளில் இந்த சித்திரங்கள் இருக்க வேண்டும் என்று. ஆனா பாபா இன்னும் போக போக இந்த துணி, இந்த ட்ரெஸ்லலாம் இந்த சித்திரங்கள் உருவாக்கணும்ட்டு நினைக்கிறாரு. துணியில இந்த சித்திரங்கள்லாம் இருக்கணும்ட்டு. அதுவும் இனிமே உருவாகி கொண்டே போகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம கூட சொல்லி நீங்கள் சொல்லி புரிய வைப்பீர்கள். இது எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் தர்மத்தில் உயர்ந்த பதவி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க புரிய வைப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவ தர்மத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி பெற விரும்பினால் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி நம்ம எழுதணும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம போக போக நம்மளே புரிய வைப்போமா? நம்ம மற்ற தர்மத்துக்கும் நம்ம தான் புரிய வைக்கணும். இப்ப நமக்கு வந்து பாபா புரிய வைக்கிறாரு. யார் யார் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்குது இல்லையா? நம்ம தர்மம் வந்து ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் மற்ற தர்மங்களுக்கும் ஞானம் போய் ஆகணும். அப்ப வந்து கிறிஸ்துவ தர்மம், இஸ்லாம் தர்மம் அப்படின்ட்டு ஒரு ஒரு தர்மத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க வந்து நம்ம கிட்ட ஞானம் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லணும். நீங்க வந்து இந்த தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகுதுன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க தர்மத்துல நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. போக போக நீங்களே புரிய வைப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கண்டிப்பா மற்ற தர்மத்தவர்களும் வந்து இந்த ஞானத்தை எடுத்துக்குவாங்க. அவங்கள உயர்ந்த பதவி பெறவங்க தான் இயேசுவா இருப்பாங்க, கிறிஸ்துவா இருப்பாங்க. அவங்க கூட ஏதோ ஒரு வேற உடல்ல தான் இப்ப நடிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியா அவங்களும் வந்து ஞானத்தை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் புருஷோத்தம சங்கமேகத்தில் தூய்மையாகி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவின் தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இப்பயே பாபா அலங்கரிக்கிறாரு. இப்பயே போய் மாயால விழுந்து அலங்காரத்தை கெடுத்துக்காதீங்க. மண்ணுல புரளாதீங்க, மண்ணுல விளையாடாதீங்க, தேக அபிமானத்துல போயிடாதீங்க. பாபா எவ்வளோ ஞானத்தினால அலங்காரம் செய்யறாரு. டெய்லி 6:30 இருந்து 7:30 வரைக்கும்
நம்மளை படிக்க வச்சு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாரு, அழகாக்குறாரு. அதனால தான் அந்த கோயிலில் இருக்கிற தேவதைகளோட சித்திரம்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா சிவன் அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, அவங்க அழகா இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இது காலையில் அலங்கரிச்சு விட்றாரு, சாயங்காலமே அழுக்காயி உட்காந்துருக்குறோம். மாயா புயல் வீசுது, திரும்ப காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தில் போயிட்டு பாபான்ட்டு அப்புறம் பாபாட்ட சொல்கிறோம். அதான் பாபா சொல்கிறாரு, ஒருபோதும் மாயாவினுடைய தூசியில புரண்டு அலங்காரத்தை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், இந்த டிராமாவை சரியான முறையில் புரிந்து கொண்டு தனது மனநிலையை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். டிராமால என்ன வேணாலும் நடக்கும், எது நடந்தாலும் டிராமா. அந்த அந்த ஞானத்தை சரியான முறையில புரிஞ்சுக்கோங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க. தன்னுடைய மனநிலையை ஆடாம அசையாம உறுதியானதா ஆக்கிக்கணும். இது டிராமா, எனக்கு கடவுளே படிக்க வச்சிருக்காரு. நான் மனுஷன் தேவதையாக போறேன், நிறைய டெஸ்ட் பேப்பர் வரதான் செய்யும், நான் எல்லாத்தையும் பாஸ் ஆகி போவேன், என் கூட இருக்கிறவரே சர்வ சக்திவான், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இந்த டிராமா ஞானத்தை கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஒருபோதும் குழப்பம் அடையக்கூடாது, எந்த விஷயத்திலும் குழப்பமே வரக்கூடாது, சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. எப்பயுமே தேவதைகள் மாதிரி அந்த புன்சிரிப்பு இப்பவே உங்க முகத்துல பார்க்கணும் எல்லாரும். நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் பிரம்மா பாபா முகத்துல அப்படியே குஷியோட இருப்பாராம். நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு யாரை நான் தேடி அலைஞ்சனோ, 63 ஜென்மமா தேடி தேடி அலைஞ்சேன், அவரே எனக்கு கிடைச்சிட்டாரு. இங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், கடவுளே கிடைச்சிட்டாரு, அப்புறம் என்ன வேணும்? அப்ப சதா புன்சுரிப்போட இருங்கன்னு சொல்றாரு. வரதானம், யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடியவராகி பச்சாதாபத்திலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. யோசிக்காம ரியாக்ட் பண்ணாதீங்க. நேத்து இதே தான் சொன்னாரு, நல்லா சிந்தித்து செயலாற்றுங்கள். அப்ப சிந்திச்சுட்டு அந்த கர்மத்தை செய்யுங்க. அப்பனா நீங்க பச்சாதாபப்பட மாட்டீங்க. இல்லைன்னா ஐயோ நான் இப்படி பேசியிருக்க கூடாது, ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அதுதான் பச்சாதாபம். செஞ்சுட்டு கவலைப்படுறது அது பச்சாதாபம். அப்ப செய்யறதுக்கு முன்னாடியே யோசிங்க, இது கரெக்டு தானா, பாபா இப்படிதான் சொன்னார்ல, அப்ப நான் இந்த மாதிரி தான் செய்யணும். அப்ப ஞானத்தை அப்ளை பண்ணுங்க வாழ்க்கையில. பாபா எப்படி சொல்றாரோ பாபா விரும்புற மாதிரி நடந்துக்கணும். அப்ப பச்சாதாபத்துல இருந்து நீங்க விடுபடுவீங்க. ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. உலகத்திலும் சொல்கிறார்கள், முதலில் யோசியுங்கள் பிறகு செய்யுங்கள். உலகத்துல கூட சொல்றாங்க, அந்த கிருஷ்ணருடைய மகா வாக்கியத்துல கூட, அந்த மகாபாரத கதையில கூட போடுவாங்க, சிந்தித்து செயலாற்றுங்கள்னு சொல்லுவாரு கிருஷ்ணர். உலகத்திலையும் சொல்றாங்க அது மாதிரிதான், யோசியுங்கள் பிறகு செய்யுங்கள் சொல்றாங்க. யார் யோசித்து செய்யவில்லையோ, செய்துவிட்டு பிறகு யோசிக்கிறார்களோ அப்போது பச்சாதாபத்தின் ரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. நிறைய அப்படிதான், நம்ம ஏதாவது ஒண்ணு பேசியிருப்போம், யாரையாவது திட்டிருப்போம், அவங்க அப்ப நமக்கு புரியாது, நல்லா 4 கேள்வி கேட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்புறமா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஐயோ நம்ம அந்த நேரத்துல அதை பேசியிருக்க கூடாது, அவங்க மனசு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். அதுதான் பச்சாதாபம். அப்ப அந்த நிலைமை நமக்கு வரும்போது நம்ம அப்ப ஐயோ அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்து பச்சாதாபப்படுவோம். அதை பாபா சொல்றாரு, யோசிச்சு செய்யலைன்னா, அவங்க செஞ்சு விட்டு யோசிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா பச்சாதாபப்படுவாங்க. பின்னால் யோசிப்பது என்பது பச்சாதாபத்தின் ரூபம் மற்றும் முதலில் யோசிப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணமாகும். அப்ப யாரெல்லாம் யோசிச்சுட்டு செயல் செய்யறாங்களோ அவங்கதான் ஞானம் நிறைந்த ஆத்மா, நாலேஜ்ஃபுல்னு சொல்ல முடியும். யார் செஞ்சுட்டு அப்புறமா யோசிக்கிறாங்களோ அவங்க பச்சாதாபத்தினுடைய ரூபம் சொல்லி பாபா சொல்றாரு. துவாபர கலியுகத்திலோ அநேக விதமான பச்சாதாபங்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள். கண்டிப்பா இந்த 2500 வருஷம் நம்ம செஞ்சுட்டு கஷ்டப்படுறவங்க தான் அதிகம் பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாமே பச்சாதாப ரூபமா தான் இருக்கிறாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். நடிகர் நடிகை எல்லாம் கூட அப்படிதான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், கண்கள் தப்பு பண்ணிடுச்சு அப்படிதான் எல்லாருமே இப்ப பச்சாதாபப்படுறாங்க. ஏன்னா இந்த நோய் அவங்கள வருத்துது. அப்ப அந்த நோய்க்கான காரணம் நான் இந்த மாதிரி பண்ணதுதான் அப்படின்றத உணர்றாங்க. அது மாதிரி துவாபரக கலியுகத்துல தான் இந்த மாதிரி பச்சாதாபங்கள் இருக்கும்னு சொல்றாரு. ஆனால் இப்போது சங்கமேகத்தில் இது போல் யோசித்து புரிந்து கொண்டு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்யுங்கள். இப்ப நீங்க 2 யுகத்திலுமே இல்லை, துவாபரயுகமும் கிடையாது கலியுகமும் கிடையாது, இப்ப நீங்க சங்கமேகத்துல இருக்கிறீங்க. அதனால யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு எண்ணமோ இல்ல கர்மாவோ செய்யுங்க. எண்ணம் கூட உங்களுக்கு வரக்கூடாது, தவறான எண்ணம் வரக்கூடாது. யோசித்து செய்யுங்க, யோசித்து உருவாக்குங்க எண்ணத்தை. அது மாதிரி யோசிச்சு பேசுறதோ சரி, யார்கிட்டயுமே பேசும்போது யோசிச்சு பேசுங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துமான்றதை யோசிச்சு பேசுங்க. அது மாதிரி நம்ம செயல் கூட யோசிச்சு செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
ஒருபோதும் மனதிலும் கூட ஒரு வினாடி கூட பச்சாதாபம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா என்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எண்ணத்துல கூட ஒரு வினாடி கூட யார் பச்சாதாபமே இல்லாம வாழ்க்கைய வாழறாங்களோ, அதாவது ஃபீல் பண்ணாம ஐயோ நான் அன்னைக்கு பண்ணது தப்பு இல்ல, தப்பு தான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாம யார் வாழறாங்களோ, எல்லாமே நான் கரெக்டா நம்ம போயிட்டு இருக்குது, அப்படியே அக்யூரேட்டா இருக்குது நம்மளோட நடிப்புனா நம்ம கவலையப்பட மாட்டோம், குஷியா இருப்போம் பாபா நினைவுல. ஆனா நம்ம எதையோ ஃபீல் பண்ணிட்டு ஐயோ நான் அன்னைக்கு பண்ணது தப்பு, அவங்கள அந்த மாதிரி திட்டிருக்கூடாது, இப்போ அவங்க இல்லையே, இப்போ போயிட்டாங்களே, அவங்கள நான் நல்லா கவனிச்சிருக்கலாம், இப்போ அவங்க இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. அதுதான் பச்சாதாபம். அதனால இருக்கும்போதே எல்லாரையும் நல்லா பார்த்துக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. அப்புறம் பச்சாதாபப்படாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க தான் ஞானம் ஞானம் நிறைந்த ஆத்மா யாருன்னா, அவங்க ஒரு ஒரு நடிப்பும் துல்லியமா நடிப்பாங்க. அதாவது யோசிச்சு புரிஞ்சுகிட்டு அந்த அந்த கணத்தை புரிஞ்சுகிட்டு செயலாற்றுவாங்க. அப்ப யோசிச்சு மனசுலயும் சரி எண்ணத்தையும் உருவாக்குவாங்க. வாயில வார்த்தைகளையும் யோசிச்சு தான் பேசுவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்க அவங்களோட கர்மம் வந்து தவறாவே ஆகாது. கரெக்ட்டா இருக்கும். அவங்கள தான் நாலேட்ஜ்ஃபுல்ன்ட்டு சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அது மாரி தான் மம்மா இருந்தாங்க. மம்மா ஆரம்ப காலத்துல இருந்தே அக்யூரேட்டா இருப்பாங்களாம். அதுதான் எப்படின்னு தெரியல. அவங்க வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருந்துக்கிறாங்க. அதிகம் பேச மாட்டாங்க. அதிகம் மற்றவங்கள்ட்ட சத்தமா பேசுறது கூட கிடையாது. ஞானத்த மட்டும் தான் பேசுவாங்க. மற்றது எல்லாமே வந்து ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. அக்யூரேட்டா அவங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படிதான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. ஸ்லோகன்: இரக்க மனம் உள்ளவராகி சர்வ குணங்கள் சக்திகளை தானம் செய்பவர்கள்தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். இப்ப நம்ம நிறைய தானம்லாம் செய்றோம். அன்னதானம் செய்றோம், வஸ்திர தானம் செய்றோம். இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல நம்ம செஞ்சுட்டு வந்தோம். சாப்பாடு போட்டா புண்ணியம், துணிமணி கொடுத்தா புண்ணியம். ஆனா பாபா சொல்றார் பாருங்க, கருணை மனம் உள்ளவராகி சர்வ குணங்களையும், சர்வ குணங்கள்னா அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், ஆனந்தம், அன்பு கொடுக்குறோமா முதல்ல மத்தவங்களுக்கு. நம்மகிட்டயே அன்பு இல்ல, மற்றவங்கள அன்பா கவனிச்சுக்கிறோமா, அன்பு கொடுக்குறோமா, அந்த சர்வ குணங்கள் மற்றும் சக்திகள். சக்திகள் என்னென்ன அஷ்ட சக்திகள், பொறுமை சக்தி, ஒரு ஒரு சக்தியும் உள்ளடக்கும் சக்தி. நம்ம கிட்ட என்ன சக்தி இருக்குதோ எல்லா சக்திகளையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும். இதெல்லாம் தான் வந்து இந்த தானம் செய்யறவங்க தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.